என் அப்பனே கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, அரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. நடமாடும் தெய்வம் உயிரோடு இருந்த போதும் சரி, இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கிற திருவிளையாடலெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு மகாபெரிவாளோட பாத யாத்திரைக்கு கேம்ப் மேனேஜராக இருந்தார் கோவிந்தபுரம் கணேச சிவன். அவனோட பெண் வயிற்று பேரன்தான் வைத்தியநாதம். அவள் குடும்பமே குரு கைங்கரியத்தில் ஈடுபட்டிருந்தது. மகாபெரிவாள்கிட்ட பக்தின்னா கொஞ்சம் நஞ்ச பக்தி இல்லை, அப்படி ஒரு பக்தி. வைத்தியநாதன் நல்லா பாடுறவன், பெரிய வித்வான் பாடுறதுல. யார்கிட்ட கற்றுட்டாலும் இவரோட குரு யாருன்னாக்க மாயூரம் புல்லாங்குழல் வித்வான் KV ராஜாராமையர் தான் இவரோட குரு. ஒரு சமயம் பெரியவா முன்னாடி பாடணும்னு இவனுக்கு ரொம்ப ஆசை. சரின்னு காஞ்சிபுரத்துக்கு வந்தான். பாடுறதுக்கு சந்தர்ப்பமே இவனுக்கு வாய்ப்பே கிடைக்கல. ரொம்ப மன வருத்தமாக வெளியில் படுத்துண்டாச்சு. கொஞ்ச நாள் ஆச்சு, யாரோ இழுப்புறா. இதில் வைத்தியநாதன் யார், பெரியவா கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டுன்னு தூங்கிட்டு இருந்தவன் டக்குன்னு எழுந்துட்டு பெரியவாவுக்கா வர கூப்பிட்றாளா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுகளை போனான். பெரியவா அவனை உட்கார சொன்னார். பாடு அப்படின்னு உத்தரவு போட்டார். வைத்தியநாதனுக்கு அப்படியே ஆச்சரியம் தாங்க முடியல. அந்த பெரியவாளோட கருணையை பெரியவாளே கூப்பிட்டு பாடுன்னு சொல்கிறாளே, கேட்கணுமா சந்தோஷத்துக்கு. என்ன பண்ணுறார், அவரை முதல்ல முத்துசுவாமி தீட்சிதரோட நவகிரக கீர்த்தனம், அப்புறம் நவாபரண கீர்த்தனம், இந்த மாதிரி நிறைய கீர்த்தனைகள்லாம் பாடி வைத்தியநாதனை பாட சொல்லி கேட்டுண்டார். மகாபெரிவா கேட்டார். மகாபெரிவா ரொம்ப ரசித்து கேட்டார். அது ராத்திரி ஆயிடுத்து, போகிறோம் அப்படின்னு சொல்லி முடிக்க சொல்லிட்டார். பூர்த்தி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டார். பகவான் யார், பக்தர்களோட மனக்குறையை தீர்க்கறதுக்காக அவர் இருக்கார். நமக்கு ஒரு கஷ்டம்னாக்க அவர் தாங்குவாரா என்ன, நிச்சயமாக தாங்க மாட்டார். அவருக்கு எல்லாம் தெரியும், யாருக்கு எப்போ என்ன பண்ணணுங்கிறது அவருக்கு தெரியும். காத்துருக்கார் அவர் நமக்கு பண்ணுறதுக்காக. இவரோட அம்மா வாலாம்பாள், தந்தை பஞ்சாபி கேசய்யர். இவா ரெண்டு பேரும் ஓரிக்கையில் முகாம் போட்டிருந்தா. பெரியவாளோட தரிசனத்துக்காக காத்துருந்தா. அன்னைக்கு அவளுக்கு வாலாம்பாளுக்கு மறுநாள் உமாமகேஸ்வர விரதம் பூஜை பண்ணணும். என்ன பண்ணுறது, செங்கல்பட்டுக்கு போய் ட்ரெயின் பிடிச்சி மாயவரம் போகணும். ஆற்றுல போய் பூஜையை பண்ணியாகணும். ஊருக்கு போகணுன்ட்டு மெதுவாக உத்தரவு கேட்டால் பெரியவாள்கிட்ட. பெரியவா உத்தரவே கொடுக்க மாட்டேங்கிறார். காலதாமதமாகவே பண்ணின்னு இருக்கார். இவாளுக்கு என்னன்னு தெரியல. இவ்வாறு தம்பதிகள் ரெண்டு பேருக்கும் என்னடா அது ட்ரெயின் போயிடுமே அப்படின்னு ஒரே பதப்பதப்பு. வாளுக்கு ட்ரெயினை மிஸ் ஆகிடுமே நமக்குன்னு சொல்லிட்டுன்னு. அப்புறமா ஒரு வழியாக உத்தரவு கிடச்சிது. அவசரமாக செங்கல்பட்டுக்கு போனால் ரயில் போயிடுத்து. என்ன பண்ணுறதுன்னு புரியல. மறுபடியும் மடத்துக்கே வந்துட்டா. இவளை பார்த்துட்டு பெரியவா கேட்குற, என்னமோ ஊருக்கு போய் ஆகணும், பூஜை இருக்குது, விரதம் இருக்குன்னு சொன்னியே, ஏன் போகலையா அப்படின்னு கேட்டார். அவள் சொல்கிறா, ரயில் போயிடுத்து அப்படின்னு ரொம்ப வருத்தமாக சொன்னான். உடனே மகாபெரிவாளோ சிரிச்சுட்டே, கவலையே வேண்டாம், இங்கேயே மடத்திலேயே விரத பூஜை செஞ்சு விடலாம் அப்படின்னு ஆறுதல் சொன்னார். உடனே கூட அங்கேருந்து அவளை கூப்பிட்டு, நாளைக்கு இவாளுக்கு வாலாம்பாள் மாமிக்கு செய்ய போகிற உமாமகேஸ்வர பூஜைக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனை ஏற்பாடும் நீ பண்ணி கொடுத்துரு அப்படின்னு உத்தரவு போட்டார். அது மட்டும் இல்லை, அவளுக்கு வச்சு உமாமகேஸ்வர பூஜை எடுத்துட்டாக்க ஆம்படையா சிவபூஜை பண்ணியாகணும். அப்போ அவர் கேட்குறார், நீ சிவபூஜை எடுத்துட்டு இருக்கியோ அப்படின்னு. இல்லை அப்படின்னார். அது இல்லாமல் விரதம் பண்ணுறது உச்சிதமே இல்லை. என்ன பண்ணுற, நாளைக்கு உனக்கு பஞ்சாயதர பூஜை முதல்ல எடுத்து வைக்கிறேன், அதை எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் உமாமகேஸ்வர பூஜை பண்ணட்டும் அவா அப்படின்னு உத்தரவு போட்ட மகாபெரிவா. உத்தரவு மீற முடியுமா என்ன, எதுக்கு இவா அனுப்பி வைக்கிறத இறங்கிறதா இப்போ தான் அவள் ரெண்டு பேருக்கும் புரிஞ்சுது.
இந்த சூட்சுமத்தை உமாமகேஸ்வர பூஜை விரதத்தையும் பூர்ணமாக அனுஷ்டிச்சு பூர்ண பலன் பெறணும். உமாமகேஸ்வரன் என்னாச்சு, குருநாதன் ஆடியபடியே எல்லாம் அந்த விளையாட்டு விளையாடியாச்சு. அடுத்தது தெரியவா மாயூரத்தில் இவா இல்லத்தில் தான் தங்கியிருப்பாளாம், எப்பவும் முகாம் விட்டுருந்தார். ஒரு நாள் காலம்பரை சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்கு ஸ்நானம்லாம் முடிச்சுட்டு சமையல் கட்டு வழியாக மேடைக்கு வந்தார். ஏதோ சிந்தனை செஞ்சவராக இருந்துகிட்டே இருந்தார். உடனே சமையலறைக்கு வந்தார். சமையலறையை போயிட்டு பூஜைக்கு நெய்வேத்தியம் தயார் பண்ணிட்டு இருந்தவரை கூப்பிட்டார். இதுவரை எத்தனை சமைச்சிருக்கியோ எல்லாத்தையும் தூக்கி கொட்டிடும். அதுக்கப்புறம் சமையலறையை க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரத்தெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு மறுபடியும் புதுசாக தயார் பண்ணு அப்படின்னு கட்டளை போட்டார். எல்லாருக்கும் அப்படியே திகைப்பாக இருந்தது. என்ன இது, பண்ணி வச்சிருக்கிற சாப்பாடெல்லாம் கொட்ட சொல்கிறாரே, காரணம் புரியலையே. சமையலில் ஏதோ குற்றம் நடந்திருக்கு, ஏதாவது விஷ ஜந்துக்கள் விழுந்துருத்தோ. முக்காலமும் உணர்ந்த முனிக்குத்தானே தெரியும் என்ன நடந்திருக்கு என்னன்னு சொல்லிட்டுன்னு. நம்ம கையில் எதுவுமே இல்லையே. அவர் போட்ட உத்தரவு மாதிரியே சாப்பாடெல்லாம் கொட்டியாச்சு, புதுசாக சமையல்லாம் பண்ணிட்டார். ஆதிசங்கரர் சொன்னாராம், பிரச்சன்னோத்திர ரத்ன மாளிகையில் என்ன சொல்லியிருக்கார், குருவோட வார்த்தையை மதிக்கணும். குருவோட வார்த்தைகளை மதிக்கலைன்னாக்க கடைபிடிக்காத சீடனுக்கு யமன் வெளியில் இல்லை, அவனே தான் அவனுக்கு துரோகி அப்படின்னு அந்த இதில் சொல்லியிருக்காராம். அது மாதிரி பெரியவா சொன்ன உடனே எல்லாத்தையும் அந்த சீடர்கள்லாம் சமையல் பண்ணிட்டு இருந்தவாளா எல்லாத்தையும் தூக்கி கொட்டிட்டு மறுபடியும் புதுசாக சமையல் பண்ணினா. அன்றைக்கி சாயந்தரம் பூஜை முடிய சாயந்தரம் 6 மணி ஆகிடுத்து. அவரோட விளையாட்டுகளை நாளைக்கு தொடர்றேன். நன்றி, வணக்கம்.